67 Mathematics, Term 2, Chapter 1, Exercise 1.1, Question number 1. Fill in the blanks. ஒரு 5 question கொடுத்துருக்காங்க பாருங்க. First one, the number of prime numbers between 11 and 60. So 11 க்கு 60 க்கு நடுவுல உள்ள prime numbers இதெல்லாம் தான். ஸோ இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 13. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 11 சேர்க்கப்படாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 ப்ரைம் மெம்பர்ஸ் இதுக்கு இடையில இருக்குது. ஏன்னா 11க்கு 60க்கு நடுவில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 தான் என்னணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 12 தான் கரெக்ட் ஆன்சர். த நம்பர்ஸ் 29 அண்ட் டேஷ் ஆஃப் ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரைம் நம்பருக்கு நடுவில் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ப்ரைம் நம்பர்ஸ் 29 கிடையாது 31. ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் 2 தான். ஸோ இது ஆன்சர் 31. 3753 divisible by 9 and hence divisible by dash கேட்டிருக்காங்க. டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 9th டேபிளில் டிவைட் ஆகிற எதுனாலும் 3ல டிவைட் ஆகணும் அதிலே கொடுத்துருப்பாங்க. டிவிசிபிள் பை 9னா டிவிசிபிள் பை 3 தான். ஸோ டிவிசிபிள் பை 3 இதையும் வரும். இப்போ த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர். ஸோ ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பருடைய நம்பர் ஆஃப் டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கணும். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாவத்தல் போட்டு செய்யக்கூடிய கணக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. ஸோ 2 போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 500. அதாவது டிவிசிபிள் டெஸ்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம பண்ணணும். ஸோ 1000 பார்த்தீங்கன்னா அந்த வந்து நம்ம டேபிளை 2 வச்சு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 10 எடுப்பீங்க. ஸோ 10 எடுத்தீங்கன்னா 5 2s are 10. அதுக்கப்புறம் 2 0 அப்படியே இருக்குது. மறுபடியும் 2 போடுங்க 250 வரும். இதே போல் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எடுங்க. ஸோ 5 எடுத்தீங்கன்னா 4 2 2s are 4 1 பேலன்ஸ். 1 பேலன்ஸ்னால் என்ன செய்யணும்? இந்த 0 கூட 1 சேர்த்துக்கணும். ஸோ அப்படின்னா 10 வந்துடும். ஸோ 10னா 5 2s are 10. அதுக்கப்புறம் ரிமைண்டர்லாம் இல்லை. ஸோ 0 மட்டும் தான் இருக்குது. ஸோ 0. அடுத்தது மறுபடியும் 2 போட்டுக்கோங்க. 1 2 is 2. மறுபடியும் போடுங்க 2 2s are 4 1 பேலன்ஸு. ஸோ அது 1 கூட சேர்த்திங்கன்னா 10னா 5. ஸோ இப்போ வந்து 2 டேபிளில் போட முடியாது. 5th டேபிளில் போடணும். ஸோ 5th டேபிளில் போட்டிங்கன்னா 5. 12 அப்படியே எடுத்துக்கோங்க. 12 அப்படியே எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 வரும். ஸோ ஒரு 2 பேலன்ஸ் இருக்குது. 5 25னா தெரியும். 5 5s are 25. மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 1. அவ்வளோதான். ஸோ 1 வரதற்கு இந்த மாதிரி எந்தெந்த டேபிளில் பண்ண முடியுமோ அந்தந்த டேபிள், அதுவும் ப்ரைம் நம்பர்ஸில் தான் பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் தான் பேரே ப்ரைம் நம்பர்ஸில் தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000க்கு 2 × 2 × 2 × 5 × 5 × 5. ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 5 × 5 × 5. ஸோ அதில் 2 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் வருவாங்க. 2ம் 5ம் தான் வருது. ஸோ மொத்தம் 2 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு the sum of distinct prime factors of 30. prime factors of 30 prime factors கண்டுபிடிங்க. 30 இதே போல் எடுங்க. 30 எடுத்துக்கோங்க. 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 3. ஸோ 3னா நம்மளுக்கு வந்து 1 தான் வரும். ஸோ 1 பேலன்ஸ் 10 ஆயிரும். 15. அடுத்த பாருங்கள் 30 பார்த்தீங்கன்னா 5 3s are 15 தெரியும். ஸோ மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 1 2 × 3 × 5. ஸோ 15 பார்த்தீங்கன்னா 2 × 3 × 5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் சம் பண்ணணும் தெரியுங்க. ஸோ 2 + 3 + 5 என்னது 10 வரும் உங்களுக்கு. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.